இந்த தாலி என் கழுத்துல ஏறினதுக்கு எந்த வகையிலாவது எனக்கு பொருட்கா? எனக்கு தெரியாம கழுத்துல ஏறின தாலின்னு என்னால சொல்ல முடியுமா? சொன்னாலும் நம்புவாங்களா? சின்ன தம்பியும் வேணும்னு பண்ணலையே, உசுர காப்பாத்தணும்னு நினைச்சுதான் கட்டிட்டாரு. அவர் இதை உசுர காக்குற சாம்பரா நினைச்சு கட்டினதா அப்பதான் சின்னம்மா எனக்கு போன உசுறு வந்த மாதிரி இருக்கு. பேங்க்குக்கு போற வரைக்கும் நாச்சியரமா உங்களை பத்தி தான் பேசிட்டு வந்தாங்க. அந்த பவானி உங்க கழுத்துல தாலி கட்ட வந்ததை அவங்களால இன்னும் ஜீர்ணிக்கவே முடியல சின்னம்மா. அவங்க அதை சொல்லும் போதெல்லாம் நான் உங்க கழுத்துல கட்டின தாலி நினைச்சு என் மனசாட்சியை ரொம்ப ஒருத்தி கொண்டுடுச்சு சின்னம்மா. ஆனா நல்ல வேலை அந்த தாலி இப்ப உங்க கழுத்துல இல்ல. இனிமே நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். நீங்களும் இது இதோட மறந்துடுங்க சின்னம்மா. என்ன சின்னம்மா, என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அதையும் சொல்லிடுங்க. நான் உங்க கண்ணிலே பட மாட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன தம்பி, நீ பதட்டப்படாம எப்பவும் போல இருங்க. நன்றி சின்னம்மா. நீங்களும் எல்லாத்தையும் மறந்துடணும் சரியா? நான் வரேன் சின்னம்மா. விசேஷமா காட்டுல இருந்து கொண்டு வந்தியா நீ? அம்மா, அபிராமி அம்மாவை காப்பாத்தினது பரஞ்சோதி ஐயா இல்லம்மா, துளசி. துளசியா? என்னடா சொல்ற? அவ எப்படி? ஆமாம்மா, நான் தீர்த்தத்துல கலந்து கொடுத்தது கரம்ப காட்டு விஷம் பூசாரி பரஞ்சோதி ஐயா கிட்ட சொன்னதுமே அவர் விஷயம் புரிஞ்சு உடனே வீரபாண்டிபுரத்துக்கு